புதுக்கோட்டையில் அதிமுக வேட்பாளர் கார்த்திக் தொண்டைமானின் தீவிர பிரச்சாரத்தை தொடர்ந்து இடைத்தேர்தல் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. புதுக்கோட்டை தொகுதி எம்எல்ஏ முத்துக்குமரன் ஏப்ரல் 1ஆம் தேதி கார் விபத்தில் உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து அத்தொகுதியில் ஜூன் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கிறது. தேர்தல் களத்தில் எப்போதும் முதலில் குதிக்கும் அதிமுக வழக்கம் போல எல்லோரையும் முந்திக் கொண்டு புதுக்கோட்டை நகராட்சித் தலைவர் கார்த்திக் தொண்டைமானை வேட்பாளராக அறிவித்துள்ளது. இத்தொகுதியில் போட்டியிட இந்திய கம்யூனிஸ்ட் மறுத்துவிட்டது. மற்ற கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இதுவரை முடிவை அறிவிக்காத நிலையில் அதிமுக வேட்பாளர் கார்த்திக் தொண்டைமான் தனது பிரச்சாரத்தை சுறுசுறுப்புடன் துவக்கிவிட்டார். பிரகதாம்பாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் திருக்கோகர்ணம், திருவப்பூர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்தார். புதுக்கோட்டை மக்களின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்ற முதல்வர் ஜெயலலிதா காத்திருப்பதாக பொதுமக்களிடம் அவர் உறுதியளித்தார். அம்மா அவர்கள் எல்லாம் கேட்காம மக்களுக்கு 50 கோடி ரூபாய் வாரி வழங்கியிருக்காங்க புதுக்கோட்டை நகரத்துக்கு. அதே மாதிரி புதுக்கோட்டை தொகுதிக்கு நல்லா பண்ண இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒத்துழைச்சு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா அவர்கள் இப்போ என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவையோ அனைத்து செய்து தர தயாரா இருக்காங்க. கார்த்திக் தொண்டைமானின் பிரச்சாரத்தை தொடர்ந்து புதுக்கோட்டையில் இடைத்தேர்தல் களை கட்ட துவங்கியுள்ளது.